பாட்டி சொல்லி கொடுத்த பொடி ஃப்ரெண்ட்ஸ், சீக்ரெட் பொடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடி வந்து நீங்கள் முதலே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எல்லா சுண்டலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளோட சீக்ரெட் பொடி அரைச்சாச்சு. நான் பண்ண மாதிரி வந்து அடுத்தடுத்து தாளிப்பை போடுங்க. நம்மளோட சீக்ரெட் பொடியை சேருங்க. எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் சுண்டல் என்ன நீங்கள் இதில் ஆட் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சீக்ரெட் பொடி. இந்த சீக்ரெட் பொடி எதுக்காகன்னா, இப்போ நவராத்திரி வருது, அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இன்றைக்கி பொடி செஞ்சுருக்குறோம். சுண்டல் பொடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடி வந்து நீங்கள் நாளே வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 9 நாளும் வந்து இந்த பொடி யூஸ் பண்ணலாம். எந்த வகையான சுண்டல் செஞ்சாலும் நீங்கள் மாமூலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு இந்த பொடி ஒரு ஸ்பூன் அப்படி தூவி விட்டிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம பொடி ரெடி பண்ண போகிறோம். இந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்ததும் ஒரு லைக்கும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் இந்த மாதிரி வேக வச்சுட்டு நல்லா தாளிப்புலாம் போட்டுட்டு இந்த ஒரு பொடியை சேர்த்து நீங்கள் கலந்து விட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், செம்ம அட்டகாசமாக இருக்கும். இந்த பொடி வந்து நம்ம பாட்டி சொல்லி கொடுத்த பொடி ஃப்ரெண்ட்ஸ், சீக்ரெட் பொடி. கண்டிப்பாக நீங்களும் ஃபஸ்ட்டே நவராத்திரி ஃபஸ்ட்டே நீங்கள் இதை அரைச்சி வச்சுருங்க. ஒவ்வொரு நாளும் எல்லா வகையான சுண்டலுக்கும் நம்ம இந்த பொடி யூஸ் பண்ணலாம். காராமணி ஆகட்டும், பட்டாணி, மற்ற சுண்டல் எல்லா வகைகளுக்குமே வந்து நீங்கள் மாமூலாக தாளிப்பு போட்டுட்டு இந்த பொடி வந்து லாஸ்ட்டாக அழகாக அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு திருப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அட்டகாசமாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த சீக்ரெட் பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ வந்து இதை வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். சுண்டலுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்டலுக்கு தேவையான பொடி ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சுண்டல் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வேக வச்சு தாளிப்பு போட்டுட்டு இந்த பொடி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ வந்து அந்த பொடி செய்யறதுக்கு நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்குறோன்றதை பார்க்கலாம். பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எதுக்குனாலும் நீங்கள் காய்கறிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சுண்டல் வகைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இப்போ கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். உளுத்தம்பருப்பு வந்து 1 ஸ்பூனு, தனியா 2 ஸ்பூன், ஒரு 4 வரமிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, அதுக்கப்புறம் பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. நான் பவுட்ரு பெருங்காயம் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை முதல்ல வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து வெள்ளை எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கேன், அதை மறந்துட்டேன். இப்போ வந்து ஒரு சட்டி வச்சுருக்கிறேன். முதல்ல கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு அன்னைக்கு வறுத்துக்கிறீங்க, பொடி பண்ணிக்கிறீங்கன்னா இதில் எண்ணெயை விட்டு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இந்த 9 நாளுக்கு, இல்லை மற்ற நாள் கூட மற்ற காய்கறிங்களுக்கெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்னா எண்ணெய் விடாதீங்க, அப்படியே ட்ரையாகவே வறுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் விட்டோம்னா சிக்கு வாடை வந்துடும், அதனால் அப்படியே ட்ரையாகவே வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக வறுத்ததும் நான் தனியாகவும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக வறுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடுறேன். மிளகு, இப்போ காஞ்ச மிளகாவும் சேர்த்துடுறேன். வந்து ரொம்ப செவக்க வேணாம், கொஞ்சம் செவந்ததும் நிறுத்திடலாம். ரொம்ப ஒரு மாதிரி தீய விடாதீங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒன்று கறிக்கிடும், ஒன்று செவக்க அப்போ தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தால் ஈவனாக வறுந்துடும். வெள்ளை எள்ளு இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ பாருங்கள் பருப்புலாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வெள்ளை எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முதல்ல எள்ளு சேர்த்துட்டோம்னா டக்குன்னு அது பொரிய ஆரம்பிச்சிடும். அதால் பருப்புலாம் நல்லா செவந்த பிறகும் எள்ளு போட்டுக்கிட்டேன். பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு போட்டதும்.
பருப்புங்களும் செவந்துருச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். இந்த சட்டி சூடுக்கே வந்து அந்த எள்ளு நல்லா பொரிஞ்சிடும். போட்டதும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பருப்புங்களும் ஈவனாக வறுந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப அப்படியே வச்சோம்னா எள்ளு ரொம்ப கருத்துரும். இப்போ வந்து ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. இது ஆறுனதும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். வந்து இந்த பருப்பு சூடில் வந்து நான் பெருங்காயம், பொடி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா தனியாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்குங்க. இது வந்து இந்த சூட்டுக்கே போதும். இப்போ வந்து இதை பொடி செஞ்சுட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட சீக்ரெட் பொடி அரைச்சாச்சு. இந்த ஒன்று நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா மற்ற காய்கறிங்களுக்கெல்லாம் கோவக்காய் வறுவல், அப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய், இந்த மாதிரி காய்களுக்கெல்லாம் எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட்டாக அப்படி தூவி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிங்களுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சுண்டல் தாளிப்பு போட போகிறோம். ஏன்னா வந்து நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோன்னு நம்ம காட்டிட்டோம்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதில் வந்து நான் சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை அழகாக இந்த மாதிரி தாளிப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக சுண்டல் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க சாப்பிட்லனாலும் சாப்பிடும். தாளிப்பு நம்மளோட சீக்ரெட் தாளிப்பு. நம்ம தாளிப்புக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோன்றதை பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளித்து கொடுத்து பாருங்கள். செம்மையாக சாப்பிடுவாங்க பசங்க. ரொம்ப வயசானவங்களுக்கும் பிடிச்சி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ சுண்டல் தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோன்றதை முதல்ல பார்த்துடலாம். சும்மா எப்பயுமே வந்து ஒரு கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு போட்டு டக்குன்னு எடுத்து கொடுத்தா ஒரு மாதிரி லைட்டான ஒரு ஃப்ளேவர் தான் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் எடுத்து எல்லாம் போட்டு நீங்கள் தாளித்து கொடுத்து பாருங்கள். சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு முறை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிப்புக்காக என்ன எடுத்து வச்சுருக்குறோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு. இப்போ சுண்டலில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். பாதி உப்பு இருக்கும், அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம், நம்ம பொடியிலையும் பெருங்காயம் சேர்த்துருக்குறோம். ஆனால் எல்லா பொடியும் இதில் நம்ம சேர்க்க மாட்டோம். அதில் என்னென்னா கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சு வச்சு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மிளகா போட்டாலுமே நம்ம அந்த பச்சை மிளகா போட்டால் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதில் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. தேங்காய் துருவல், நம்ம தேங்காய் துருவலும் ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நம்மளோட சீக்ரெட் பொடி. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். சுண்டலுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும்னு இல்லை, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் சேர்த்துடலாம். இப்போ வந்து காஞ்ச மிளகா சேர்த்துட்றேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம கரெக்டான முறையில் நம்ம தாளிப்பு போட்டோம்னா நல்லா வரும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். பருப்பு செவந்துருச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி எதுக்காக தாளிப்பு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோன்னா, கடலைப்பருப்பு நம்ம செவக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஈரப்பதமான கருவேப்பிலை இல்லை இந்த மாதிரி பச்சை மிளகா கொட்டிட்டோம்னா அது பருப்பு செவந்து வர லேட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுறேன். இப்பயே நல்ல மணமாக இருக்குது. அந்த பெருங்காய வாசனை சூப்பராக வருது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தேங்காய் லைட் கொஞ்சம் வறுத்துட்டு அந்த ஈரப்பதம் எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா சுண்டல் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் எண்ணெயில் கொஞ்ச நேரம் அந்த ஈரப்பதம் வத்துற வரையும் நான் வறுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் வத்திருச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி தான் கொத்தமல்லிங்கிறது வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தா அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் முதல்லையே போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து குறைச்சி தான் தெரியும். நான் பண்ண மாதிரி வந்து அடுத்தடுத்து தாளிப்பை போடுங்க. நம்மளோட சீக்ரெட் பொடியை சேருங்க. எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் சுண்டல். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன்.
ஏற்கனவே வந்து சுண்டலில் உப்பு இருக்கும். இப்போ இந்த மசாலா இதெல்லாம் சேர்த்து போடுறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா இதை வறுத்தாச்சு. அந்த ஈரப்பதம்லாம் தேங்காவில் குறைஞ்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக அடுப்பு நிறுத்திட்டேன். இப்போ நம்மளோட சீக்ரெட் பொடி சேர்த்துடுறோம். இப்போ வந்து நம்ம சுண்டலுக்கு ஏற்ற அளவுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இந்த மசாலா பொடியை நான் வெஜிடபிள் பொரியெல்லாம் பண்ணுறேன் பாருங்கள், காய்கறிலாம், அதுக்கு நான் சேர்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த 9 நாளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுண்டல் செய்யும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சுண்டல் பொடி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச சுண்டலை அதில் சேர்த்துடலாம். இப்போ அப்படியே ஒரு கிளறி கொடுத்துடலாம். நம்ம அந்த மசாலா பொடி, தேங்காய் துருவல் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அந்த தேங்காய் துருவலும் மசாலாவும் அப்படியே நல்லா பைண்ட் ஆகி சுண்டலோட நல்லா கலந்துருச்சு. அட்டகாசமான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இந்த நவராத்திரிக்கு அப்படியே சுண்டல் வேக வச்சு வெறும் தாளிப்பு போடாமல் இந்த மாதிரி மசாலா அந்த பொடியை போட்டு நீங்கள் சமைச்சி வச்சு பாருங்கள். எவ்வளோ பேர் நம்ம வீட்டுக்கு கொலுவுக்கு வந்து கெஸ்ட்டுங்க வருவாங்க, அவங்கெல்லாம் கூட என்னடா வாசனையாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்ககிட்ட என்ன நீங்கள் இதில் ஆட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாசம் அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுப்பை நிறுத்திட்டேன். சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்மளோட இந்த மசாலா சுண்டல் பொடி ரெடி பண்ணியாச்சு. இந்த நவராத்திரிக்கு நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு உடனே அரைச்சி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்தே வந்து இந்த பொடியை நீங்கள் செய்கிற சுண்டலில் போட்டு நீங்கள் சாமிக்கு பிரசாதமாக வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு கூட சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக அவங்கள பாராட்டிட்டு தான் போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீக்ரெட் பொடியை ரெடி பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோ சூப்பரான ஒரு கண்டென்ட்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்வீட் பலகாரங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சிட்ருக்குறோம். பிளேலிஸ்ட் தனியாக கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.